வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. சிலுவை பாதை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தன்னலம் கருதாத தூய அன்பேயம், தன்னிகர் இல்லா தலைவனே, மண்ணுயிர் மீட்கவே தன்னை தந்து மரணத்தை வென்ற இறைவா, என் இறைவா, என் இறைவா. தன்னலம் கருதாத தூய அன்பேயம், தன்னிகர் இல்லா தலைவனே, மண்ணுயிர் மீட்கவே தன்னை தந்து மரணத்தை வென்ற இறைவா, என் இறைவா, என் இறைவா. ஆணிகள் தைத்த காயத்திலும் முந்தன் மன்னிப்பு ஒன்றே கசிந்ததென்றோ, தன்னையே தியாகம் செய்ததனால் என் வாழ்வில் விடியல் பிறந்ததென்றோ, கல்வாரி பலியே, கனிவான ஒளியே, எமை காக்கும் உறவே, எம் உயிர் வழியே, தன்னலம் கருதாத தூய அன்பேயம், தன்னிகர் இல்லா தலைவனே, மண்ணுயிர் மீ
உறவே தன்னை தந்து மரணத்தை வென்ற இறைவா, என் இறைவா, என் இறைவா. அன்பார்ந்தவர்களே, காலம் காலமாக தொடரும் அநீதிக்கும் அதிகார வர்க்கத்தின் ஆதிக்கத்திற்கும் எதிராக ஒரு தனி மனிதன் நடத்திய மாபெரும் அன்பு புரட்சியே இந்த சிலுவை பயணம். இது இன்றும் நம் வீடுகளிலும் வீதிகளிலும் மனசாட்சியின் நீதிமன்றங்களிலும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு வாழ்வியல் போராட்டம். பொறாமையாலும் சுயநலத்தாலும் எழுதப்பட்ட தீர்ப்புகளுக்கு முன்னால் உண்மையும் நீதியும் நிர்வாணமாக்கப்படும் அவலத்தை இந்த தியானம் நமக்கு தோலுரித்து காட்டுகிறது. பசி வந்தபோது அப்பத்திற்காக அலைமோதிய கூட்டம் இன்று சிலுவையில் அறைய கூச்சலிடுகிறது என்ற கசப்பான உண்மை மனித இயல்பின் நிலையற்ற தன்மையை படம் பிடித்து காட்டுகிறது. நாம் பல நேரங்களில் மற்றவர்களை பற்றி தவறான முத்திரைகளை குத்தி அவர்களை மனதளவில் சிலுவையில் அறையும் இன்றைய பிலாத்துக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநீதி கண்டு மௌனமாயிருப்பதும், அடுத்தவருக்கு குழி தோண்டுவதும், ஏழைகளை சுரண்டுவதும், இயேசுவை மீண்டும் மீண்டும் தரையில் தள்ளும் செயல்களே. ஆனால் இந்த சிலுவை பாதையில் வீழ்ந்த இடத்தில் முடங்கி கிடக்காமல் விழுந்த வேகத்தை விட எழுகிற வேகம் இரட்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு கல்வாரி நோக்கி நடந்த அந்த புரட்சியாளரின் காலடிகளை பின்தொடர நாம் அழைக்கப்படுகிறோம். அநீதியின் விலங்குகளை உடைத்து, மூட நம்பிக்கைகளை கல்லறையில் புதைத்து, சக மனிதனை தன் உயிராக நேசிக்கும் ஒரு புதிய சமத்துவ சமுதாயத்தை படைக்க இதோ நாம் இந்த புனித பயணத்தை தொடங்குவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு இயேசுவே, அநீதியின் தீர்ப்புகளுக்கு முன்னால் அமைதியின் உருவமாய் நின்று அகில உலகிற்கும் விடுதலையின் பாதையை காட்டியவரே, உம்மை போற்றுகிறோம். உமது சிலுவை பயணத்தின் ஒவ்வொரு அடியும் எங்களது கல் மனதை கரைக்கட்டும். பொறாமையாலும் அதிகார மமதையாலும் நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிடும் பிலாத்துகளாக இருந்த நேரங்களை மன்னித்து, இனி பாவம் செய்யாதே என்ற உமது மன்னிப்பின் மொழியை எங்கள் இதயங்களில் பதிய செய்யும். ஆணிகள் துளைத்த உமது கைகள் அநீதியால் நசுக்கப்பட்டு கிடக்கும் எளியவர்களை தூக்கி நிறுத்த எங்களை தூண்டட்டும். பாரமான சிலுவையால் நீர் தரையில் விழுந்த ஒவ்வொரு முறையும் எங்களது தோல்விகளில் இருந்தும் பலவீனங்களில் இருந்தும் நம்பிக்கையோடு எழுந்து நடக்க எங்களுக்கு புத்துயிர் தாரும். உமது திருமுகம் துடைத்த வெரோனிக்காவை போல துணிச்சலோடும், சிலுவை சுமக்க உதவிய சீமோனை போல மனிதாபிமானத்தோடும் நாங்கள் வாழ வரம் தாரும். இறைவா, உமது மரணம் ஒரு புதிய விடியலின் தொடக்கம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களது சுயநலம், பேராசை மற்றும் பிறரை வஞ்சிக்கும் தீய குணங்களை உமது கல்லறையிலேயே இன்று அடக்கம் செய்கிறோம். நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீரை துடைக்கும் ஒரு புரட்சிகரமான வாழ்வை தொடங்க எங்களுக்கு ஆற்றல் தாரும். உமது உயிர்ப்பின் ஒளியால் எங்களது குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் அமைதியும் நீதியும் நிலை பெற செய்யும். அநீதி கண்டு சீறி எழவும், அன்பினால் உலகை வெல்லவும் எங்களை உமது கருவிகளாக மாற்றியருளும். சிலுவையின் வழியாகவே மீட்பு உண்டு என்பதை எங்களது வாழ்வால் உலகுக்கு உணர்த்த வரம் தாரும். ஆமீன். நிலை 1. இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுகிறார். திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே,
தீர்மானம் சிலுவை என உருமாறியதே எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். சுயநலமும் பொறாமையும் கைகோர்த்து கொண்ட ஒரு அநீதியான நீதிமன்றத்தில் அமைதியின் உருவமாக இயேசு நின்று கொண்டிருக்கிறார். பிலாத்து தன் அதிகாரத்தை காத்து கொள்ள உண்மையை அறிந்தும் தெரியாதவன் போல் கைகளை கழுவுகிறான். யாரை விடுதலை செய்ய வேண்டும், பரபாசையா இயேசுவையா என்ற கேள்விக்கு நேற்று வரை இயேசுவிடம் அப்பம் பெற்று பசியாறிய கூட்டம் இன்று சிலுவையில் அறையும் என்று வெறித்தனமாக பதில் சொல்கிறது. இருட்டில் ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்ப்புகளுக்கு முன்னால் எந்த வாதமும் எடுபடாது என்பதை உணர்ந்த இயேசு மௌனத்தையே ஆயுதமாக்குகிறார். அநீதியான தீர்ப்புகளின் முத்திரையை கிழித்து உண்மையை தேடும் புரட்சியாளனாக இதோ இயேசு தண்டனை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு சிலுவை மரத்தை எதிர்நோக்கி நிற்கிறார். சிந்தனை: தீர்ப்புகள் பல வேளைகளில் நீதியின் அடிப்படையில் அல்ல, நமது அதிகாரத்தாலும் பொறாமையினாலுமே பிறக்கின்றன. உனது இயலாமையினால் ஆர்வம் உள்ளவர்களை சமுதாயத்திலிருந்து புறந்தள்ள பார்க்கிறாய். அவன் திருடன், அவன் வாயாடி, அவன் பாவி என்று மற்றவர்களுக்கு நீ முத்திரை குத்தும் ஒவ்வொரு கணமும் நீதான் இன்றைய பிலாத்து. உன் அயலாரின் நற்பெயரை கெடுக்க நீ தினமும் தரும் தீர்ப்புகள் எத்தனை? இனி பாவம் செய்யாதீர், சமாதானமாய் போ என்ற இயேசுவின் மன்னிப்பு தீர்ப்பை மறந்துவிட்டு தண்டனை தீர்ப்புகளை வழங்குவதையே நாம் லட்சியமாக கொண்டிருக்கிறோம். பிறரை தீர்ப்பிடுவதை கொஞ்சமாவது குறைத்து கொண்டு அன்பால் அரவணைக்க நாம் முன்வர மாட்டோமா? ஜெபம். எங்கள் அன்பு இயேசுவே, சுயநலத்தோடும் குறுகிய எண்ணத்தோடும் பிறர் அநியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அதை வேடிக்கை பார்க்கும் கூட்டமாக இல்லாமல் நீதிக்கான குரல் கொடுக்க எங்களுக்கு துணிவை தாரும். மற்றவர்கள் மீது வீண் பழி சுமத்தி அவர்களின் நற்பெயரை சிலுவையில் அறையும் பிலாத்துவாக நாங்கள் மாறாமல் இருக்க எங்களை காத்தருளும். இருட்டிலிருந்து உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரவும் தவறான தீர்ப்புகளால் முடங்கி கிடப்பவர்களுக்கு புதிய வாழ்வளிக்கவும் வேண்டிய நல்வரத்தை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 2. இயேசு சிலுவையை சுமக்கிறார். நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோள் ஏறியதே. கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். சமூக விரோதிகளுக்கும் கொடிய குற்றவாளிகளுக்கும் தரப்படும் அந்த பாரமான சிலுவை இன்று மாசற்ற இயேசுவின் தோள் மீது சுமத்தப்படுகிறது. அவர் கடவுளுக்கும் சட்டத்திற்கும் சமூகத்திற்கும் எதிரானவர் என காட்டி அவர் மீது வீண் பழி சுமத்தி அவமானப்படுத்துவதே அதிகார வர்க்கத்தின் லட்சியமாக இருந்தது. குற்றவாளிகள் எல்லாம் சிலுவை சுமப்பதில்லை, சிலுவை சுமப்பவர்கள் எல்லாம் குற்றம் செய்தவர்களும் இல்லை என்பதற்கு இயேசுவின் இந்த ஊர்வலமே சாட்சி. அரியணையில் ஏற்றி அழகு பார்க்க ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் இன்று ஓடி ஒளிந்து கொள்ள முள்முடியும் சிலுவையுமே அவருக்கு துணையாகின்றன. பொருளாசையாலும் அதிகார வெறியாலும் மனிதம் சிதைக்கப்படுவதை மௌனமாக ஏற்று ஏழையரின் ஏக்கங்களையும் வலியையும் தன் தோளில் சுமந்தபடி கல்வாரி நோக்கி தன் பயணத்தை தொடங்குகிறார் இறைமகன். சிந்தனை: சமுதாயத்தில் இன்று சட்டங்களும் சம்பிரதாயங்களும் வலிந்து திணிக்கப்படுவதாலும் சிலுவைகள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. தனது சுயநல தேவைகளுக்காக அடுத்தவரை அடாவடித்தனங்களுக்கு பயன்படுத்துபவர்களாலும் பணவெறி பிடித்த கந்துவட்டிக்காரர்களாலும் பிறர் சந்தோஷத்தை சந்தேக கண்ணோடு பார்க்கும் கயவர்களாலும் இன்று சமுதாயமே பார சிலுவையால் வீழ்ந்து கிடக்கிறது. உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஒரு சிறு துன்பம் என்றால் அலறியடிக்கும் நீ உன் அயலானின் வலியை எண்ணி பார்த்ததுண்டா? நீ உனக்கு நீதியும் அமைதியும் கிடைக்க ஆசைப்படும் அதே வேளையில் பிறருக்கு எத்தனை முறை அநீதி இழைத்திருக்கிறாய்? உன்னை கடவுள் படைத்தது பிறர் மீது சிலுவை சுமத்துவதற்காக அல்ல, மாறாக பிறருடைய வாழ்வில் சுமை தாங்கியாக இருப்பதற்காகவே என்பதை உணர்வாயா? ஜெபம். எங்கள் அநீதியான செயல்களால் சிலுவை சுமக்கும் இயேசுவே, எங்களது லட்சிய பயணத்தில் வரும் சிலுவைகளை துணிவோடு தாங்கிக் கொள்ள எங்களுக்கு தெம்பை தாரும். மற்றவர்கள் மீது அநியாயமாக சிலுவை சுமத்தப்படும் பொழுது அதை தட்டி கேட்கும் துணிவையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்கும் மனதையும் எங்களுக்கு தாரும். பிறரது வாழ்வில் சுமை ஏற்றுபவராக அல்லாமல் பிறருடைய சிலுவைகளை தாங்கி பிடிக்கும் அன்புள்ளவர்களாக இருந்து ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 3. சிலுவையின் பாரத்தால் இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். தடம் நடுவே இடறி விட தரை விழுந்தீரே, தடம் நடுவே இடறி விட தரை விழுந்தீரே. உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, உடம் இட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி நோக்கிய பயணம் கரடு முரடான பாதையில் தொடர்கிறது. தோளை அழுத்தும் சிலுவையின் பாரம் ஒரு புறம்,
இதயத்தை நெருடும் ஏளன மொழிகள் மறுபுறம் என இயேசுவின் உடல் நலிவடைகிறது. பாதத்தை கிழிக்கும் கற்களும் தலையை தைக்கும் முள்முடியும் உடலெங்கும் விழும் சாட்டையடிகளும் சேர்ந்து அவரை நிலைகுலைய செய்கின்றன. பாரத்தை கண்டு அவர் பயப்படவில்லை. ஏனெனில் லட்சியவாதியின் நெஞ்சுறுதி எத்தகைய தடையையும் தாங்கும் வலிமை கொண்டது. ஆனால் மனித உடலின் பலவீனம் அவரை தரையில் சாய்க்கிறது. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தவர் இன்று பாரத்தால் தரையில் விழுந்து கிடக்கிறார். இந்த வீழ்ச்சி வெறும் உடல் சோர்வினால் மட்டுமல்ல, மனித குலத்தின் அநீதிகளும் பாவங்களும் அவரை அழுத்தியதால் ஏற்பட்ட ஒரு வரலாற்று சாட்சி. சிந்தனை: நாம் பல நேரங்களில் வீழ்வது தெரியாமலே விழுந்து கிடக்கிறோம். ஒரு நேர போதைக்காகவும் தற்காலிக இன்பத்திற்காகவும் நம் மானத்தை அடகு வைத்து வாழ்வை தொலைக்கிறோம். நண்பன் செய்வது தவறு என்று தெரிந்தும் அவருக்காக அநீதிக்கு கை கோர்க்கிறோம். அலுவலகங்களில் லஞ்சமும் ஊழலும் தவறு என்று தெரிந்தும் பண ஆசையால் மற்றவர்களை தள்ளிவிடுகிறோம். நம்மை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரை அவர்கள் வாழ்ந்து முடித்தவர்கள் என்று ஏளனம் செய்து அவமானப்படுத்துகிறோம். இத்தகைய வீழ்ச்சிகளில் இருந்து நாம் எப்போது விடுதலை பெறப் போகிறோம்? பிறருடைய வாழ்விற்கு ஏணியாக இருந்தவர்கள் நசுக்கப்படும் போது அவர்கள் கரையேற தோணியாக மாற நாம் எப்போது முன்வரப் போகிறோம்? நாம் செய்யும் ஒவ்வொரு அநீதியும் இயேசுவை மீண்டும் மீண்டும் தரையில் தள்ளுகிறது என்பதை உணர்வோம். ஜெபம். நேசம் நிறைந்த இயேசுவே, எங்களது சொந்த லாபத்திற்காக பலருடைய வாழ்வை விலை பேசி அவர்களை அவமானத்திற்கும் வீழ்ச்சிக்கும் உள்ளாக்கி இருக்கிறோம். பலவீனமான மனிதர்களாக நாங்கள் தடுமாறி விழும் தருணங்களில் உமது வார்த்தைகளால் எங்களை தூக்கி நிறுத்தும். கீழே விழுந்து கிடப்பவர்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர செய்யும். விழுந்து கிடக்கும் மற்றவர்களை ஏளனம் செய்யாமல் அவர்களை கரம் பிடித்து எழுந்து நடக்க வைக்கும் நல் இதயத்தை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 4. இயேசு தன் தாய் மரியாவை சந்திக்கிறார். கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை பாதையின் வேதனைகளுக்கு நடுவே அன்பின் ஊற்றாக தன் தாய் மரியாவை இயேசு சந்திக்கிறார். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் என்ற வள்ளுவத்தின் வாக்குப்படி தன் மகன் ஒரு சான்றோனாக மக்கள் நலனுக்காக தன்னை தியாகம் செய்யும் ஒரு வீரனாக நிற்பதைக் கண்டு அன்னை பெருமிதம் கொள்கிறார். எருசலேம் ஆலயத்தில் காணாமல் போன மகனை தேடி அலைந்த அதே தாய் இன்று உலகம் முழுமைக்கும் மீட்பு அளிக்க போகும் மகனை பாசத்தோடு நோக்குகிறார்.
விண்ணக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற துடிக்கும் மகனுக்கு அன்னையின் இந்த சந்திப்பு புதிய மன உறுதியையும் விடுதலையை நோக்கிய பேரார்வத்தையும் ஊட்டுகிறது. ஒரு வாள் உமது உள்ளத்தை ஊடுருவும் என்ற இறைவாக்கினை மௌனமாக தாங்கி நிற்கும் அந்த வீர தாயின் கண்கள் சிலுவை சுமக்கும் மகனுக்கு பெரும் ஆறுதலாக மாறுகின்றன. சிந்தனை: அம்மாவை நேசிப்பதாக சொல்லும் நாம் இன்று அன்னைக்கு கொடுக்கும் மரியாதை என்ன? சிறு பிள்ளையாயிருந்த போது அம்மாவின் முந்தானையை பிடித்துக் கொண்டு ஓடிய நாம் இன்று அவர்களை அநாதை இல்லங்களுக்கு பாரமாக அனுப்புகிறோம். தனது வயிற்றை கல்லாக்கி நமக்கு உணவூட்டிய அந்த லட்சிய தீபத்தை பட்டினி போட்டுவிட்டு நாம் மட்டும் உண்டு கழிப்பது அநீதி அல்லவா? உனது மாளிகையின் தரை மங்கிவிடும் என்பதற்காக உன் உடலில் ஓடும் இரத்தத்திற்கு சொந்தக்காரியான தாயை குடிசையில் அமர வைப்பது முறையா? உனது இதயத்தில் ஈரம் இருந்தால் கைவிடப்பட்ட உன் தாயை இப்போதே இல்லத்திற்கு அழைத்து வா. அதே போல் பெண்கள் என்பவர்கள் அடுப்படியில் முடங்கி கிடக்க பிறந்தவர்கள் அல்ல. அவர்களை தங்கம், வைரம் என வீட்டின் 4 சுவர்களுக்குள் பூட்டி வைப்பதும் ஒரு வகை சிலுவைதான். பெண்களை மதிக்கும் பண்பை நாம் எப்போது கற்கப் போகிறோம்? ஜெபம். தாயின் அன்பால் உறுதிப்படுத்தப்பட்ட இயேசுவே, குழந்தை பருவ முதல் இன்று வரை எங்களை ஆளாக்கி வளர்த்த எங்களது இல்லத்து அம்மாக்களை தகுந்த மரியாதையோடும் அன்போடும் நடத்த எங்களுக்கு அருள் தாரும். அவர்கள் சோர்வடையும் போது அவர்களுக்கு தோள் கொடுக்கவும், அவர்கள் சமூக பணிகளில் ஈடுபடும் போது அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கவும் எங்களுக்கு நல் மனதை தாரும். முதிய வயதில் இருக்கும் அன்னையரை பாரமாக எண்ணாமல் பாசத்தோடு அரவணைக்கும் கனிவான இதயத்தை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 5. சீரேனே ஊர் சீமோன் இயேசுவுக்கு சிலுவை சுமக்க உதவுகிறார். வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே. வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் நலிவுற்று உயிர் பிரியும் நிலைக்கு சென்றதைக் கண்ட ரோமை படை வீரர்கள் தங்கள் சதித்திட்டம் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று அஞ்சுகின்றனர். அதே நேரத்தில் வயலில் வேலை முடித்து திரும்பிக் கொண்டிருந்த சீரேனே ஊர் சீமோனை பிடித்து இயேசுவின் சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்துகிறார்கள். உறவு என்பது உள்ளத்தை கொடுப்பதிலும், பாசம் என்பது பகிர்ந்து கொள்வதிலும், தியாகம் என்பது தன்னை இழப்பதிலும் துலங்க வேண்டும் என்பதற்கு சீமோன் ஒரு சாட்சியாக மாறுகிறார். ஒரு சாதாரண விவசாயியான அவர் வியர்வையின் விலையை உணர்ந்தவர். ஆகவேதான் கட்டாயப்படுத்தப்பட்டாலும் அகத்தெழுந்த மனிதாபிமானத்தோடு சீர்குலைந்த இயேசுவின் உடலை அறிந்து
சிலுவையை தாங்கிக் கொள்கிறார். வாய்மொழியோடு நின்று விடாமல் செயலில் இறங்கி உதவி செய்யும் அந்த ஈர இதயம் கொண்ட சீமோன் துன்பப்படுபவர்களுக்கு இளைப்பாறுதல் தரும் இறைவனின் கருவியாக திகழ்கிறார். சிந்தனை: இன்று நம் சமுதாயத்தில் எத்தனையோ சீமோன்கள் சுயநல வெறியர்களாலும் செல்வ சீமான்களாலும் அடியாட்களாகவும் சமூக விரோத செயல்களுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறார்கள். வாழ்க்கை என்னும் சிலுவையை சுமக்க முடியாமல் தவிப்போர் எத்தனை பேர்! வரதட்சணை கொடுமையால் திருமண கனவுகள் கலைந்து போன பெண்கள், நன்றாக படிக்க திறமை இருந்தும் கட்டணம் செலுத்த முடியாமல் கூலி வேலைக்கு செல்லும் மாணவர்கள், மருந்து வாங்க பணம் இல்லாமல் உயிரை மாய்த்து கொள்ளும் நோயாளிகள் என சிலுவைகள் பலவிதம். உனக்கு மனம் இருந்தால், மனித குணம் இருந்தால், நீயும் அவர்களுக்கு உதவியிருப்பாய். உன் அயலான் அடிப்படை உரிமைகளை இழந்து தவிக்கும் போது நீ படித்த அறிவாளியாக இருந்து என்ன பயன்? வறுமையும் பட்டினியும் ஒருவன் வாழ்வை சீர்குலைக்கும் போது நீ கோடிக்கணக்கில் சேர்த்து வைத்திருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? பிறரது வாழ்வில் சுமை தாங்கியாக இருப்பவர்களே இறைவனின் பார்வையில் சிகரங்களாக உயர்ந்து நிற்கிறார்கள். ஜெபம். நலிந்தோர் நலம் காண பல அற்புதங்களை ஆற்றியும் நீர் பலவீனமுற்ற வேளையில் பிறரது உதவியை மனமுவந்து ஏற்றுக்கொண்டும் எமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்த இயேசுவே, பிறரது துன்பத்தை கண்டு ஒதுங்கி போகாமல் அவர்களின் தேவை அறிந்து ஓடி சென்று உதவும் நல் மனதை எங்களுக்கு தாரும். எங்களது செல்வமும் அறிவும் பிறரின் சிலுவையை தாங்க பயன்பட அருள் புரியும். நாங்களும் இவ்வுலகில் ஒரு சீமோனாக வாழ்ந்து பிறருக்கு இளைப்பாறுதல் அளிக்கும் வரத்தை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 6. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே, துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். எசாயா இறைவாக்கினர் உரைத்தது போல நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ விரும்பத்தக்க தோற்றமோ இல்லாதபடி இயேசுவின் முகம் உருக்குலைந்து போயிருந்தது. இரத்தமும் வியர்வையும் தூசியும் கலந்து காண்போர் முகம் திரும்பும் அளவிற்கு இழிவுபடுத்தப்பட்ட நிலையில் அவர் தள்ளாடுகிறார். அந்த நேரத்தில் ஆயுதம் ஏந்திய படை வீரர்களையும் அதிகார வர்க்கத்தின் ஆதிக்க வேலையையும் தாண்டி ஒரு பெண் துணிச்சலாக முன்வருகிறார். ஆடவர்களை அஞ்சி ஒதுங்கிய வேளையில் புரட்சி புயலாய் சீறி வந்தவள்தான் வெரோனிகா. தன் கையில் இருந்த துணியால் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கும் அந்த செயல் வெறும் அனுதாபம் மட்டுமல்ல, அது இயேசுவின் கொள்கைகளுக்கும் அவரது வாழ்விற்கும் கிடைத்த மாபெரும் அங்கீகாரம். பெண்மையை பலவீனமாக கருதும் ஆண் ஆதிக்க சமூகத்தின் அறியாமையை உடைத்து
விடுதலையின் முரசாக வெரோனிகாவின் கரம் அங்கே உயர்கிறது. சிந்தனை: விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுக்கு புது வாழ்வு கொடுத்ததும், பிற இனத்து பெண்களிடம் இயல்பாக பழகி அவர்களுக்குரிய இடத்தை தந்ததும் இயேசுவின் புரட்சிகரமான அணுகுமுறைகள். இன்று அதே புரட்சி வெரோனிகாவிடம் வெளிப்படுகிறது. இன்றும் உரிமைகள் மறுக்கப்பட்டு சங்கிலியால் பிணைக்கப்பட்ட அடிமைகளாக சிறைப்படும் போது நாம் வெரோனிகாவை போல வீறு கொண்டு எழ வேண்டும். இருளில் மறைந்து கிடக்கும் அநீதிகளை உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்ட புறப்பட வேண்டும். பெண்கள் கண்ணீரோடு வாழ்க்கை நடத்தும் அநியாயங்கள் முடிவுக்கு வர நீயும் துணிந்து போராட தயாரா? பெண்களின் உள்ளத்தில் அடைபட்டு கிடக்கும் விடுதலை தாகம் எரிமலையாய் வெடிக்கும் போதுதான் ஒரு சமத்துவ சமூகம் பிறக்கும் என்பதை மறவாதே. ஜெபம். பெண்ணினத்தின் விடுதலைக்கு வித்திட்ட இயேசுவே, அடிமைத்தன சங்கிலிகளால் ஒடுக்கப்பட்டு அலை கழிக்கப்படும் பெண்களுக்கு துணையாக மனிதாபிமானத்தோடு நின்றவரே, உமக்கு நன்றி. நாங்கள் தடைகளை தாண்டி சமத்துவ சமூகம் படைக்கும் புதிய மனிதர்களாக மாற எங்களுக்கு ஆற்றல் தாரும். மற்றவர்கள் அஞ்சி ஒதுங்கும் இடங்களில் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் துணிச்சலை வெரோனிகாவை போல எங்களுக்கும் தந்தருளும். ஒரு குலைந்து கிடக்கும் மனித மாண்புகளை மீட்டெடுக்க எங்களை உமது கருவிகளாக்கும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 7. சிலுவையின் பாரத்தால் இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிறந்தாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். லட்சிய பயணம் என்பது ரோஜா மலர்கள் விரித்த மென்மையான பாதை அல்ல. அது கரடு முரடான காடுகளையும் மேடுகளையும் கடந்து செல்லும் ஒரு கடினமான போராட்டம். தாவீது அஞ்சாமல் கோலியாத்தை எதிர்கொண்ட அந்த இறை நம்பிக்கையோடு இயேசு தன் பயணத்தை தொடர்ந்தாலும் மனித உடல் 2ஆம் முறையாக அவரை தரையில் சாய்க்கிறது. உடல் காயங்களும் நெஞ்சை நெருடும் ஏளன வார்த்தைகளும் சிலுவையின் பாரமும் அவரை புழுதியிலே தள்ளுகின்றன. ஆனால் வீரன் விழுவதோடு தன் பயணம் முடிந்து விட்டதாக கருதுவதில்லை. நீரின் வீழ்ச்சி மின்சாரமாக மாறுவது போலவும், விதையின் வீழ்ச்சி ஒரு மாபெரும் விருட்சமாக எழுவது போலவும், இயேசுவின் இந்த வீழ்ச்சி ஒரு புதிய எழுச்சிக்கான முன்னடையாளம். பலவீனத்தால் தரையில் விழுந்தாலும் எழுகிற வேகம் விழுகிற வேகத்தை விட இரட்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு அவர் மீண்டும் நிமிர்ந்து நிற்கிறார். சிந்தனை: இன்றைய இளைஞர்களே, வீழ்ச்சியை கண்டு பயந்து அதிலிருந்து மீள வழி தெரியாமல் முடங்கி கிடக்காதீர்கள். விழுந்து கிடப்பதை நியாயப்படுத்துவதற்காக போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உங்கள் எதிர்காலத்தை தொலைத்து விடாதீர்கள்.
செல்வ சீமான்களின் போலி பாச வார்த்தைகளை நம்பி அநீதியான செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதை நிறுத்துங்கள். கொள்கை பிடிப்பும் லட்சியமும் கொண்ட மனிதர்களாக புதிய பாதையில் எழுந்து நடங்கள். அதேபோல் பெண்ணினத்தின் பெருமையை மறந்து அவர்களை மோக பொருளாக கருதும் போக்கிரித்தனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஒரு புதிய சமத்துவ சமுதாயம் படைக்க வீறு கொண்டு எழுங்கள். விழுந்த இடத்திலேயே கிடப்பது தற்காலிக தீர்வாக தோன்றலாம், ஆனால் எழுந்து நடப்பதே நிரந்தரமான வெற்றியை கொடுக்கும். ஜெபம். எங்கள் அன்பு இயேசுவே, எங்களிடம் இருக்கும் லட்சியமற்ற வாழ்விற்கு பயன் தராத வீணான செயல்பாடுகளை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு எழுந்து நடக்க எங்களுக்கு அருள் தாரும். தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் ஒவ்வொரு வீழ்ச்சியையும் ஒரு பாடமாக ஏற்று ஆக்கப்பூர்வமான வாழ்வை நோக்கி பயணிக்க எங்களுக்கு வேண்டிய மன உறுதியை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 8. எருசலேம் பெண்கள் இயேசுவுக்காக அழுது புலம்புகிறார்கள். கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே. மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே, மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை சுமந்து செல்லும் வழியில் இயேசுவின் அவல நிலையை கண்டு எருசலேம் பெண்கள் மாரடித்து அழுது புலம்புகிறார்கள். ஆனால் இயேசு வெறும் ஆறுதல் வார்த்தைகளோடு அடங்கி போகிறவர் அல்ல. அவர் சமூகத்தின் அடிப்படை அமைப்பில் மாற்றத்தை விரும்புகிறவர். அதனால்தான் எருசலேம் மகளிரே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அவர்களுக்கு புதிய திசையை காட்டுகிறார். பச்சை மரமாகிய தமக்கே இந்த நிலை என்றால் பட்ட மரமாகிய சமுதாயத்திற்கு என்னென்ன அநீதிகள் நேரிடும் என்பதை அவர் முன்னறிவிக்கிறார். வெறும் அனுதாப கண்ணீர் காலத்தின் தேவைகளை நிறைவு செய்வதில்லை. அந்த கண்ணீரை தாண்டி சமூகத்தின் வேர்களில் மறைந்திருக்கும் அநீதிகளை களைய புறப்படுங்கள் என்பதே இயேசுவின் அறைகூவல். சிந்தனை. ஆலயங்களில் இருக்கும் சுரூபங்களுக்கு முன்னால் நின்று கொண்டு வீதிகளில் வறியவர்களை அழ வைப்பவர்களிடம் ஆண்டவர் ஆறுதலை எதிர்பார்ப்பதில்லை. உடைக்கும் உறைவிடத்திற்கும் வழியின்றி அடிமைப்பட்டு கிடப்பவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதே உண்மையான பக்தி. கை நிறைய சம்பாதித்தும் அதிருப்தியால் கணவனிடம் எரிந்து விழும் பெண்களே, உங்கள் கணவருக்கு அன்பால் ஆறுதல் கொடுங்கள். மனைவியை ஒரு மனித பிறவியாக கூட கருதாமல் விலங்கினை போல் நடத்தும் ஆண்களே, உங்கள் துணைவியருக்கு முதலில் நிம்மதியை கொடுங்கள். பக்கத்து வீட்டாரை பகையாளியாக கருதி தொல்லை தருவதையே தொழிலாக கொண்டிருப்பவர்களே, அண்டை வீட்டாரை நிம்மதியாக வாழ விடுங்கள். பிறர் வாழ்வில் கண்ணீரை வரவழைத்துவிட்டு கடவுளுக்காக சிந்தும் கண்ணீர் வெறும் வேஷமே அன்றி வேறில்லை. ஜெபம். ஆறுதல் அளிக்கும் இயேசுவே, பிறர் வாழ்வில் அமைதியையும் ஆறுதலையும் தருவதற்கு பதிலாக
போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து பலருடைய துன்பங்களுக்கு நாங்கள் காரணமாக இருந்திருக்கிறோம். இனி வரும் நாட்களில் எங்களது சொல்லும் செயலும் பிறருடைய கண்ணீரை துடைப்பதாகவும் அவர்களின் வாழ்வில் அமைதியின் வாழ்த்தாக அமையவும் எங்களுக்கு நல்வரத்தை தாரும். சமூக மாற்றத்திற்காக பாடுபடும் துணிச்சலை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 9. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே, வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி மலையின் உச்சியை எட்டும் முன்பே இயேசுவின் உடல் முற்றிலும் நலிவுற்று 3ஆம் முறையாக தரையில் விழுகிறது. முகத்தில் பொலிவில்லை, சிலுவையை தாங்க உடம்பில் வலுவில்லை, ஏளன பேச்சுகளை கேட்க உள்ளத்தில் சக்தி இல்லை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை சாட்டை அடிகளால் உடல் சோர்ந்து பாதங்கள் தள்ளாடுகின்றன. அற்புதங்களை கண்டு அரியணையில் அமர ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் இன்று ஓடி ஒளிய, காட்டிக் கொடுத்த யூதாசோ மனம் வருந்தி தன் உயிரையே மாய்த்துக் கொள்கிறான். அநீதியின் பாரமும் துரோகத்தின் வலியும் இயேசுவை நிலைகுலைய செய்தாலும் விழுகின்ற அந்த தருணத்திலும் எழுவதை பற்றிய தன்னம்பிக்கை அவரோடு கூடவே வருகிறது. லட்சிய பயணத்தின் இறுதி கட்டத்தை எட்ட அந்த புழுதியிலிருந்தும் அவர் மீண்டும் வீறு கொண்டு எழுகிறார். சிந்தனை: இன்று சமுதாயத்தில் அடுத்தவர்களை கீழே தள்ளுவதையே பிழைப்பாக கொண்டவர்கள் எப்போது திருந்த போகிறார்கள்? விழுந்தவர்களை உன்னால் தூக்கிவிட முடியாவிட்டாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் முதுகில் மிதித்து சாகடிக்காமல் இருக்கக்கூடாதா? அன்றாட உழைப்பின் கூலியை போதைப் பொருட்களுக்கு செலவிட்டு தன் வாழ்வை தொலைப்பவர்கள் அந்த புதைக்குழியிலிருந்து வெளிவருவது எப்போது? ஜெபம். அன்பு இயேசுவே, தோல்விகளும் துன்பங்களும் எங்களை அழுத்தும் போது சோர்ந்து போகாமல் மீண்டும் எழுந்து நடக்கும் மன உறுதியை எங்களுக்கு தாரும். வாழ்க்கையின் போராட்டங்களில் நாங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் உமது சிலுவையின் வல்லமையால் எழுந்து நின்று லட்சிய பாதையில் பயணிக்க எங்களுக்கு துணிவை தாரும். விழுந்து கிடக்கும் எளியவர்களை ஏளனம் செய்யாமல் அவர்களை கரம் கொடுத்து தூக்கிவிடும் நல்லிதயத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 10. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே,
தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிலருந்தாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். ஆடையே மனிதனின் மானம், அது அவிழ்க்கப்பட்டால் அதுவே உச்சக்கட்ட அவமானம். இதோ உலகிற்கு வாழ்வு தந்த இயேசு ஆடையின்றி நிர்வாணமாக நிற்கிறார். அன்னை மரியா ஆசை தீர அழகு பார்த்த அந்த ஆடைகள் இன்று வன்முறையாளர்களால் பிடுங்கி எறியப்படுகின்றன. சாட்டை அடிகளால் ஏற்பட்ட காயங்களோடு ஒட்டியிருந்த துணியை அவர்கள் இரக்கமின்றி உரித்த போது காய்ந்த புண்கள் மீண்டும் கிழிந்து இரத்தம் வழிகிறது. ஒரு மனிதனுக்கு தரும் மரியாதையை விட அவர் உடுத்தியிருந்த ஆடைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை அடைய சீட்டு போட்டு பார்க்கிறார்கள் அந்த படை வீரர்கள். இயேசுவை வெறும் குற்றவாளியாக கொல்வதை விட அவரை சித்திரவதை செய்து அவமானப்படுத்துவதே அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. இந்த ஈன செயல் மனித நேயமற்ற ஒரு மாபெரும் மனித உரிமை மீறலாகும். சிந்தனை: இன்று நம்மிடையே பொது வாழ்வில் இருப்பவர்களின் நற்பெயரை கெடுப்பதற்கென்றே ஒரு கூட்டம் அணிவகுத்து நிற்கிறது. நமது தீய செயல்களுக்கு துணை போகவில்லை என்பதற்காக நேர்மையான மனிதர்களை அவமானப்படுத்தும் அயோக்கியர்கள் மனித போர்வையில் வலம் வருகிறார்கள். நேருக்கு நேர் மோதிட நெஞ்சில் உரமில்லாத கோழைகள் மொட்டை கடிதங்கள் வாயிலாகவும் வதந்திகள் வாயிலாகவும் பிறரின் மானத்தை சிதைக்கிறார்கள். பிறரின் நற்பெயரை கெடுத்து கதிரவனை கை விரல்களுக்குள் மறைக்க நினைக்கும் இவர்கள் ஒரு நாள் உண்மைக்கு முன் நிச்சயம் அவமானப்படுவார்கள். மனித நேயமின்றி மற்றவர்களை அநாகரிகமாக சித்தரிப்பதும் அவர்களின் அந்தரத்தை அம்பலப்படுத்துவதும் இயேசுவின் லட்சியத்திற்கு எதிரானது என்பதை நாம் எப்போது உணரப் போகிறோம்? ஜெபம். எங்கள் மானம் காக்க தன் மானத்தை தியாகம் செய்த இயேசுவே, மனித நேயமின்றி பிறரை அவமானப்படுத்தி அநாகரிகமான செயல்களை செய்யும் பலவீனத்தில் இருந்து எங்களை விடுவித்தருளும். மற்றவர்களின் நற்பெயரையும் மாண்பையும் காப்பது எமது கடமை என்பதை உணர செய்யும். மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக குரல் கொடுக்கவும் போலி மனிதர்களின் சூழ்ச்சிகளில் இருந்து நேர்மையானவர்களை பாதுகாக்கவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 11. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே, சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே, உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிலருந்தாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர்.
அன்பையும் அமைதியையும் போதித்த இறைமகன் இன்று வன்முறையின் உச்சகட்டமாக சிலுவையில் அறையப்படுகிறார். நோயாளிகளை தொட்டு குணப்படுத்திய கைகளிலும் பாவிகளை தேடி சென்ற பாதங்களிலும் கூரிய ஆணிகள் இறங்குகின்றன. வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கைவிரித்த கோலத்தில் அவர் தொங்கவிடப்படுகிறார். உடலை பிளக்கும் அந்த மரண வேதனையை விட தம்மோடு ஒட்டி நின்ற சீடர்களும் அற்புதம் கண்ட மக்களும் தன்னை கைவிட்டு ஓடி ஒளிந்த அந்த துரோகத்தின் வலியே அவருக்கு அதிக துன்பத்தை தருகிறது. நமக்காக எழுதப்பட்ட பாவக்கடன் பத்திரத்தை சிலுவையில் ஆணி அடித்து அறவே ஒழித்துவிட்ட இயேசு இன்று இரத்தமும் கண்ணீருமாக தன் உயிரை பலியாக்குகிறார். அவர் சிந்தும் ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் மனித குலத்தின் விடுதலையை பறைசாற்றுகிறது. சிந்தனை: இயேசு அன்று கல்வாரியில் மட்டும் அறையப்படவில்லை. இன்றும் சிறை கூடங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் செங்கல் சூளைகளிலும் வஞ்சிக்கப்படும் எளியவர்களின் வழியாக அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வரதட்சணை போதவில்லை என்பதற்காக மாமியார்களால் சித்திரவதை செய்யப்படும் மருமகள்களின் அழுகையிலும் சந்தேக கண்ணோட்டத்தால் தன் மனைவியை சித்திரவதை செய்யும் கணவர்களின் அநீதியிலும் இயேசு இன்று அறையப்படுகிறார். பெரும் தொழிற்சாலைகளிலும் உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாகும் தொழிலாளர்களின் வேதனையில் அவர் தவிக்கிறார். நீதி இழந்து நிற்கும் ஒவ்வொரு மனிதனிலும் இயேசுவின் காயங்களே தென்படுகின்றன. அவரது காலடிகளை பின்பற்றி இந்த பாடுகளில் இருந்து பிறரை விடுவிக்க நீ முன்வருவாயா? ஜெபம். எனக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, உமது வேதனைகளையும் பாடுகளையும் தியானிக்கும் இந்த வேளையில் எங்களுக்கு அடுத்திருப்பவர்கள் படுகின்ற துன்பங்களில் இருந்து அவர்களை விடுவிக்க எங்களுக்கு துணிவை தாரும். எங்களது சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களை மனதளவில் சிலுவையில் அறையும் தீய குணங்களை எங்களிடமிருந்து அகற்றும். நீர் தொடங்கிய அந்த நீதிக்கான லட்சிய பயணத்தை நாங்களும் தொடர்ந்து இவ்வுலகில் அமைதியை நிலைநாட்ட எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே, உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே, உலகை விட்டு ஒளிமறைந்து இருளாகியதே, உலகை விட்டு ஒளிமறைந்து இருளாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி மலையில் 2 கள்வர்களுக்கு நடுவே அநீதியான தீர்ப்பின் இறுதி புள்ளியாக இயேசு தன் மனித வாழ்விற்கு முடிவுரை எழுதுகிறார். தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்ற அந்த மரண ஓலம் ஒரு புதிய வரலாற்றின் தொடக்கம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலன் தராது என்ற இயற்கை நியதிப்படி உலகுக்கு வாழ்வு தர அவர் தன்னை தியாகம் செய்கிறார். பகல் 3 மணி, எங்கும் இருள் சூழ இயற்கை அன்னையே சோகத்தில் ஆழ்ந்து நிற்கிறாள். என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஏக்கம் ஒருபுறம் இருந்தாலும்
தந்தையின் திருவுள்ளம் நிறைவேறிற்று என்ற அசையாத நம்பிக்கையோடு அவர் உயிர் துறக்கிறார். கொள்கை வீரனின் மரணம் அவனது லட்சியத்தை மண்ணில் வேரூன்ற செய்யும் என்பதற்கு இயேசுவின் இந்த மரணமே சாட்சி. அவரது இதயம் அவருக்காக துடித்ததில்லை, நமக்காக மட்டுமே துடித்து இப்போது அடங்கியிருக்கிறது. சிந்தனை: கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கொடுத்தார். இதன் மூலமே அன்பு இன்னதென்று நாம் அறிந்து கொண்டோம். லட்சியவாதி ஒரு முறைதான் சாகிறான், ஆனால் கோழை தினம் தினம் செத்து மடிகிறான். உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை நீ அறிந்து கொண்டால் உனது சாவும் ஒரு புதிய சரித்திரமாகும். இருண்ட இந்த பூமி சிவக்க அநீதி கண்டு சீறி எழும் பல லட்சியவாதிகள் இன்று தேவைப்படுகிறார்கள். விதைக்கப்பட்ட விதை பூமியை கிழித்து விருட்சமாய் வெளிவருவது போல் உன் உள்ளத்தில் உறைந்து கிடக்கும் லட்சிய தாகங்களை உசுப்பிவிட்டு தியாக ஒளியை ஏற்று. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு உலகில் வேறில்லை. இரத்தம் சிந்தி தன்னை இழந்தால்தான் உரிமைகள் கிடைக்கும் என்பதை நீ உணர்வது எப்போது? பிறருக்காக உன்னையே இழக்கும் மன உறுதியை நீ இன்று பெற்றிடுவாயா? ஜெபம். எங்களுக்காக தம்மையே கையளித்த இயேசுவே, உருக விரும்பாத மெழுகு ஒன்றுக்கும் உதவாது என்பதை நாங்கள் ஆழமாக உணர செய்யும். பிறருக்கு ஒளியாகவும் வழியாகவும் எங்களை நாங்களே இழக்க துணிவை தாரும். மடிந்து போன மகிழ்ச்சியின் மறுவாழ்வு மையங்களாக எங்களை மாற்றியருளும். எங்களது சுயநலத்தை சிலுவையில் அறைந்துவிட்டு பிறரின் வாழ்வு சிறக்க எங்களையே அர்ப்பணிக்கும் நல்வரத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 13. இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு தாயின் மடியில் கிடத்தப்படுகிறது. தாய்மடியில் சேயுடலோ சருகானதே, தாய்மடியில் சேவுடலோ சருகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று அன்று சிமியோன் சொன்ன தீர்க்க தரிசனம் இன்று அன்னை மரியாவின் வாழ்வில் நிஜமாகிறது. பிறக்கும்போது எப்படி கருப்பையில் இருந்தாரோ அப்படியே மரித்த நிலையில் இன்று தாயின் மடியில் இயேசு கிடக்கிறார். மங்கள வார்த்தையை கேட்டபோது காட்டிய அதே கீழ்ப்படிதலை தன் மகனின் சடலத்தை தாங்கும் இந்த துயரமான நேரத்திலும் அன்னை மரியா வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவரது பெயர் போற்ற பெருக என்ற யோபுவின் மனநிலையே அன்னையிடமும் நிலவுகிறது. அன்னை அழுவது தன் மகனின் பிரிவிற்காக மட்டுமல்ல, நீதியின் கண்கள் குருடாகி போனதைக் கண்டு, நியாயங்கள் விலை பேசப்படுவதைக் கண்டு, சமுதாயத்தின் அநீதிகளை எண்ணியே அவர் கண்ணீர் வடிக்கிறார். சிலுவையில் தொங்கிய லட்சிய வீரன் இன்று தியாகத்தின் திரு உருவாக தாயின் மடியில் அமைதி கொள்கிறார். சிந்தனை:
பக்தி முயற்சிகளில் மூழ்கி கிடக்கும் நாம் மூடத்தனங்களை விட்டுவிட்டு மனித நேயத்தை பற்றிக் கொள்வது எப்போது? அன்னை மரியாவின் பெயரில் சபைகளையும் சங்கங்களையும் நடத்துபவர்கள் அவரது தியாக உள்ளத்தையும் நீதிக்கான வேட்கையையும் எப்போது பிரதிபலிக்கப் போகிறார்கள்? பெற்றோர்களே, பிள்ளைகளை பெற்றெடுத்ததோடு உங்கள் கடமை முடிந்து விடவில்லை. அவர்களை சமூக விரோத செயல்களில் இருந்து விடுவித்து பொறுப்புள்ள குடிமக்களாக வளர்ப்பது உங்கள் கடமை அல்லவா? மழலை பேசும் பிஞ்சுகளை பள்ளிகளில் சிறை வைத்துவிட்டு நீங்கள் தொலைக்காட்சிக்குள்ளும் கைபேசிக்குள்ளும் முடங்கி கிடந்தால் அவர்கள் தாய் அன்பை, தந்தை அன்பை எப்படி பெற முடியும்? அன்னை மரியா இயேசுவை ஒரு லட்சிய வீரனாக வளர்த்தார். அவரும் பூமிக்கு விடுதலையை கொண்டு வர தன் உயிரை கொடுத்தார். உங்கள் பிள்ளைகள் இந்த பூமிக்கு எதை கொண்டு வர போகிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஜெபம். துன்பத்தை மன உறுதியோடு ஏற்ற எம் அன்பு அன்னையே, இறைவனின் திட்டத்தை இறுதி வரை ஏற்று வாழ்வின் சவால்களை திறந்த மனதோடு எதிர்கொண்டவரே, உமக்கு நன்றி. உம்மை போலவே நாங்களும் இறை திருவுளத்திற்கு பணிந்து நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களது பிள்ளைகளை வெறும் புகழுக்காக வளர்க்காமல் சமுதாய மாற்றத்திற்காக பாடுபடும் லட்சிய வீரர்களாக உருவாக்க எங்களுக்கு நல்வரத்தை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 14. இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். பகல் மறைந்து மாலை வேளை வந்ததும் இயேசுவின் சீடரான அரிமத்தியா ஊர் யோசேப்பும் துணிச்சலோடு பிலாத்துவிடம் சென்று இயேசுவின் உடலை கேட்கிறார். அனுமதி கிடைத்ததும் அவர் அந்த தூய்மையான உடலை மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டி இருந்த புதிய கல்லறையில் அடக்கம் செய்கிறார். உலகை படைத்த இறைவனின் மகனுக்கு பிறக்க ஒரு வீடோ தலை சாய்க்க இடமோ கிடைக்கவில்லை. இறுதியில் அடக்கம் செய்யப்பட ஒரு சொந்த கல்லறை கூட அவரிடம் இல்லை. நயீன் நகர கைம்பெண்ணின் மகன், யாயீரின் மகள் மற்றும் லாசர் ஆகியோருக்கு உயிர் கொடுத்தவர் இதோ இப்போது அமைதியின் உறைவிடமான கல்லறையில் துயில் கொள்கிறார். அங்கே சொத்து சேர்க்கும் பரபரப்போ அடுத்தவரை குழி தோண்டும் சூழ்ச்சிகளோ இல்லை. ஒரு பெரும் கல் கல்லறையின் வாயிலை மூடினாலும் அது ஒரு முடிவல்ல, புதியதொரு விடியலுக்கான காத்திருப்பு. சிந்தனை. நாம் உயிர் வாழ்பவர்களை மதிக்க கற்றுக்கொண்டோமா? இன்றும் பிறப்பு மற்றும் இறப்பின் போது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து மூட பழக்கங்களில் மூழ்கி கிடப்பதன் மூலம் நீங்கள் இயேசுவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகிறீர்கள். அறிவுக்கு ஒவ்வாத, மனித நேயம் இல்லாத தீச்செயல்களை இன்றே கல்லறையில் புதைத்து விடுங்கள். மனித வாழ்வுக்கு பயன் தராத பழைய மனித இயல்புகளை களைந்துவிட்டு புதிய சமுதாயம் படைக்க புத்துயிர் பெற்று எழுந்து புறப்பட தயாராகுங்கள். ஜெபம்.
அன்பின் இறைவா, செல்வத்தின் மீது கொண்ட பற்றினால் எத்தனையோ மனிதர்களை நாங்கள் மறைமுகமாக கல்லறைக்கு பலியாக கொடுத்திருக்கிறோம். இனி எங்கள் வாழ்வில் எல்லோரையும் பாகுபாடின்றி அன்பு செய்யவும், தேவையில் இருப்போருக்கு எப்போதும் தளரா மனதுடன் உதவி செய்து வாழவும் எங்களை உறுதிப்படுத்தும். மரணத்தை வென்று உயிர்த்தெழப் போகும் இயேசுவின் வழியாக நாங்களும் புதிய மனிதர்களாக உருவெடுக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும். சுவாமி, தயவாயிரும். சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும்.
அன்பார்ந்தவர்களே, சிலுவை பாதை நம் வாழ்வின் போக்கை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான பயணம். பொறாமை, அநீதி, அதிகார மமதை மற்றும் துரோகம் ஆகியவற்றிற்கு நடுவே ஒரு மனிதன் காட்டிய ஒப்புயர்வற்ற அன்பின் சாட்சியமே இந்த தியாக பயணம். தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி இயேசு உயிர் துறந்த அந்த தருணம் அநீதியின் இருளுக்கு வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளி. ஆனால் கல்வாரி பயணம் அந்த புரட்சியாளனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. விதையானது மண்ணில் விழுந்து மடிந்தால் மட்டுமே விருட்சமாக முடியும் என்ற இயற்கை விதியைப் போல இறைவனின் மரணம் இன்று கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. நம்மை சுற்றி அநீதியால் சிலுவை சுமப்பவர்களுக்கு நாம் சீமோன்களாக தோள் கொடுப்போம். அஞ்சி கிடக்கும் சமுதாயத்தில் வெரோனிக்காவாக துணிந்து நின்று அநீதியின் முகத்தை துடைப்போம். நம்மிடம் இருக்கும் பொறாமை, புரணி பேசுதல், மற்றவர்களை தீர்ப்பிடுதல் போன்ற பழைய மனிதர்களை இன்றே இந்த கல்லறையில் விட்டுவிட்டு இருள் சூழ்ந்த இந்த உலகில் நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் குரல் கொடுக்கும் புதிய மனிதர்களாக நாம் உயிர்த்தெழ வேண்டும். கல்வாரி பயணம் உயிர்ப்பின் ஒளியில் நம்மை ஒரு புதிய சமுதாயம் படைக்க புறப்பட சொல்கிறது. ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உமது பாடுகளை மரணத்தையும் தியானித்த நாங்கள் உமது உயிர்ப்பின் வல்லமையால் புத்துயிர் பெற செய்யும். சிலுவையை ஒரு சுமையாக பார்க்காமல் மாற்றத்திற்கான ஒரு கருவியாக பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாரும். அநீதி கண்டு மௌனமாக இராமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணையாக நிற்க எங்களுக்கு துணிவை தாரும். நாங்கள் வாழும் இந்த சமுதாயத்தில் அன்பையும் அமைதியையும் நீதியையும் விதைக்கும் கருவிகளாக எங்களை மாற்றி அருளும். ஆமீன். தன்னலம் கருதாத தூய அன்பேயம், தன்னிகர் இல்லா தலைவனே, மண்ணுயிர் மீட்கவே தன்னை தந்து மரணத்தை வென்ற இறைவா, என் இறைவா.